ஓம் குருவே துணை. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இலைப்பறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றனே. அனைவருக்கும் வணக்கம். அகில உலக மகளிர் ஜோதிடரணி பேரவை மற்றும் தமிழ்நாடு சேவா அறக்கட்டளையின் தலைவி திருமதி கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கும் நமது குழுவில் பயணிக்கும் அனைத்து தோழிகளுக்கும், பட்டிமன்றத்தின் தலைவி அவர்களுக்கும், எனது அணியில் பேச இருக்கும் சகோதரிகளுக்கும், எதிர் அணியில் பேச இருக்கும் அனைத்து சகோதரிகளுக்கும் எனது வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நமது 23வது பட்டிமன்றத்தின் தலைப்பு ஜாதகத்தில் துல்லியமாக பலன்கள் சொல்ல ஜனனகால கிரக நிலையா கோச்சார கிரக நிலையா என்ற தலைப்பில் நான் ஜனனகால கிரக நிலையே என்ற தலைப்பில் பேச உள்ளேன். இப்போ நம்ம ஜாதகம் எதை வச்சு சொல்லுவோங்க, அதாவது ஒருவருடைய பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம் இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு நம்ம ஜாதகத்தை கணிப்போம். அவங்க பிறந்த நேரத்தில் வானத்தில் அந்த நேர கிரகங்களின் அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் ஒருத்தவரோட ஜாதகமே உருவாகும். அப்போது ஒருவருடைய தனிப்பட்ட பலன்களை சொல்வதற்கு அவருடைய ஜனன காலத்தை வைத்துத்தான் அவருடைய லக்னம் என்ன, லக்ன புள்ளி என்ன, லக்னாதிபதி எங்கே இருக்கிறாரு, லக்னத்தை யார் பார்க்குறா, லக்னாதிபதி எந்த நட்சத்திரத்தில் உள்ளார், லக்னாதிபதி யாருடன் சேர்ந்துருக்கிறாரு, லக்னாதிபதி எங்கு பார்வை செய்கிறார், இது எல்லாமே அவருடைய ஜனனகால ஜாதகத்தை வச்சு தான் நம்ம முடிவு செய்ய முடியும். அதாவது லக்னம் என்பது ஒருவருடைய உயிர், குணம், தேக வளம், நிறம், உடலமைப்பு, தோற்றம், கௌரவம், புகழ், செயல்திறன், மனநிலை, ஒழுக்கம் இதெல்லாமே அந்த லக்னம் தாங்க. ஒருவருடைய தலை அப்படிங்கிறப்ப லக்னம். அப்போது இந்த லக்னத்தை வச்சு தான் நம்ம மற்ற பாவங்களவே நம்ம கணக்கெடுப்போம். அப்போ லக்னத்துலேருந்து 12 பாவங்களையும் கணக்கெடுக்கிறப்ப அவங்களுக்கு எப்பப்போ எதெல்லாம் நடக்கும், என்னென்ன இதுக்கெல்லாம் இந்த 12 பாவங்கள் செயல்படுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ 2ஆம் இடம் அப்படிங்கிறப்ப அந்த ஜாதகருடைய முகம் எப்படி, அதாவது கண்கள், அவருடைய குடும்பம் எப்படி, அவருடைய பண தேவைகள் எப்படி, அவருடைய பேச்சு, தனம், குடும்பம், வாக்கு இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் அடிப்படை கல்வி இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் 2ஆம் இடம். அப்போ அவருடைய பேச்சு திறன் எப்படி இருக்கும், அவர் மற்றவர்களை அனுசரித்து பேசுவாரா, இல்லை எடுத்தெறிஞ்சு பேசுவாரா, இவர் பண தட்டுப்பாடு இவருக்கு இருக்குமா, இல்லை நல்ல செல்வ வளம் உள்ளவராக இருப்பாரா, மற்றும் இவர் குடும்பத்தை அனுசரித்து போவாரா, குடும்பத்துடன் சேர்ந்து ஒற்றுமையாக இருப்பாரா, இவருடைய அடிப்படை கல்வி சிறப்பாக இருக்குமா அல்லது தடைப்பட்டு படிச்சிருப்பாரா, இதெல்லாமே அவருடைய 2ஆம் இடத்தை வச்சு நம்ம சொல்லுவோம். அடுத்து 3ஆம் இடம் அப்படிங்கிறப்ப இந்த 3ஆம் இடத்தை வச்சு தான் அவருடைய இளைய சகோதரன் இவருக்கு இருக்குதா, இளைய சகோதரனால் இவங்களுக்கு நன்மை உண்டா, இவருடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையுமா, இவர்களுடைய தகவல் தொடர்பு எப்படி இருக்குது, கை காது மூக்கு, கை காது தோள்பட்டை கழுத்து இதெல்லாமே எப்படி இவருக்கு இது சிறப்பாக இருக்குதா அப்படிங்கிறத இவருடைய 3ஆம் இடத்தை வச்சு நம்ம சொல்லுவோம். இவருடைய வெற்றிகள், தைரியம் இதெல்லாமே சொல்லக்கூடிய இடம் 3ஆம் இடம். அப்போ இதை வச்சு இந்த ஜாதகருக்கு இந்த வெற்றிகள் கிடைக்கும், இவருடைய முயற்சிகள் தடையில்லாமல் நடக்கும் அப்படிங்கிறத அவருடைய ஜாதக அமைப்பை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். அடுத்து 4ஆம் இடம் அப்படிங்கிறப்ப இந்த ஜாதகரோட தாய் எப்படி இருப்பாங்க, அவருடைய அன்பு அரவணைப்பு இவங்களுக்கு இந்த ஜாதகருக்கு கிடைக்குமா. 4ஆம் இடம் தான் அனைத்து விதமான சுகம், சொத்து இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் 4ஆம் இடம். அப்போ இந்த 4ஆம் இடத்து மூலயமா இவருக்கு சொத்து, சுகம், வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாமே இந்த ஜாதகருக்கு கிடைக்குமா, இதெல்லாம் அமையப்பெறுமா அப்படிங்கிறத நம்ம அந்த 4ஆம் இடத்தை வச்சு நம்ம சொல்ல முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடம். அப்போ 5ஆம் இடம்ங்கிறப்ப இவருடைய பூர்வீகம் எப்படி இருக்கும், இவருக்கு பூர்வீகம் சிறப்பாக இருக்குமா, குலதெய்வ அனுகிரகங்கள் இவருக்கு கிடைக்குமா, குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும், இவருடைய ஆள் மனது நல்ல எண்ணங்கள், இவருடைய மகிழ்ச்சி, புகழ், ஒழுக்கம் இதெல்லாமே இவருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இவருடைய 5ஆம் இடத்தை வச்சு நம்ம சொல்லுவோம். இன்னும் நிறைய இருக்குதுங்க காரகம். அப்போ அடுத்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறப்ப 6ஆம் இடங்கிறப்ப ஒருத்தருக்கு 6ஆம் இடங்கிறது தான் வேலை.
கடன், நோய், வம்பு, வழக்கு இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் 6ஆம் இடம். இப்போ ஒருத்தருக்கு வேலை சிறப்பாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம அவருடைய பிறந்த ஜாதகத்தில் அவருக்கு எப்படியாப்பட்ட வேலை அமையும், அந்த வேலை இவருக்கு தடையில்லாமல் கிடைக்குமா, வேலையில் உயர் பதவிகள் கிடைக்குமா, அவருக்கு என்ன வேலை கிடைக்கும், நிரந்தர வேலையாக இருக்குமா அப்படிங்கிறதையும், அவருக்கு என்ன நோய் வரும், இவருக்கு கடன் கிடைக்குமா, கடன் வாங்கினால் கட்ட முடியுமா, இவர்களுக்கு எதிரிகள் இருப்பார்களா, அல்லது எதிரிகளுக்கு இவர் அடங்கி போவாரா, இல்லை எதிரிகள் இவருக்கு அடங்கி போவாங்களா, இதெல்லாமே இந்த 6ஆம் இடத்தை வச்சு சொல்லலாங்க. இவங்களுக்கு வாடகை வீடு மூலம் வருமானம் கிடைக்குமா, இந்த புவியில் உள்ள ஒரு அமைச்சராக வாழும் அமைப்பு உள்ளவராக இருப்பாரா, இதெல்லாமே இந்த 6ஆம் இடம் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா 7ஆம் இடம். இப்போ 7ஆம் இடம் அப்படிங்கிறப்ப ஜாதகரோட திருமண வாழ்க்கை துணை, அதாவது இவங்களுக்கு எந்த திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு இவங்க ஜாதகத்தில் இருக்குதா அப்படிங்கிறத அவருடைய ஜாதகத்தில் 7ஆம் இடத்தை வச்சு தான் நம்ம முடிவு செய்வோம். அப்போ வாழ்க்கை துணை எப்படியாப்பட்ட இதில் இவங்களுக்கு அமைவாங்க, இவங்களுக்கு திருமணத்துக்கு உண்டான அமைப்புகள் எப்படி இருக்குது, அதாவது வரப்போகிற கலஸ்தரம் எப்படி அமையும், வாழ்க்கை துணை எந்த திசையில் இருப்பாங்க, படித்தவங்களா அமைவாங்களா, வாழ்க்கை துணை மூலம் வருமானம் வருமா, சொத்து சுகம் கிடைக்குமா, அவர்கள் இவங்களை புரிந்து நடந்து கொள்வார்களா, இதெல்லாமே சொல்லக்கூடிய இடம் 7ஆம் பாவகம் தான். அப்போது இந்த ஜாதகத்தில் ஒருத்தருக்கு திருமணத்தை நிர்மாணிக்கிறது அந்த 7ஆம் இடம். அப்போ அதை வச்சு தான் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்குதுங்கிறத நம்ம சொல்ல முடியும். அடுத்து 8ஆம் பாவகம் அப்படிங்கிறப்ப 8ஆம் பாவம்னா ஒருத்தருக்கு திடீர் எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கிறது இந்த 8ஆம் இடம். அப்படிங்கிறப்ப அந்த ஜாதகர் ஒருத்தருக்குலாம் புதையல் கிடைக்குது அப்படின்னாலே அந்த 8ஆம் இடம் சிறப்பாக இருக்கணுங்க. அதே போல் அந்த அதிர்ஷ்டம், புதையல், லாட்டரி வாங்குறதுல திடீர் அதிர்ஷ்டம், எல்ஐசி பணம் இதெல்லாமே கிடைக்கிறது அந்த 8ஆம் இடம் தான். அதே போல் அவரோட ஆயுள் எப்படி இருக்கும், இவருக்கு ஆயுள் கண்டம் உள்ளதா, இவருக்கு நஷ்டம், அவமானம், வீண் அலைச்சல், காரிய தடை, தண்டனை இதெல்லாமே இருக்குதா அப்படிங்கிறத நம்ம 8ஆம் இடத்தை வச்சு நம்ம முடிவு பண்ணுவோம். அப்போ அவருடைய 8ஆம் இடத்தை பார்த்தா தான் அவருக்கு ஆயுள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். அடுத்து 9ஆம் இடம் அப்படிங்கிறப்ப இந்த ஜனன ஜாதகத்தில் 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம், அந்த பாக்கியஸ்தானம் சிறப்பாக இருந்தாலே அவர் ஒரு நல்ல தந்தை அமைஞ்சிருப்பாங்க. தந்தை வழி பாக்கியங்கள்லாம் இவருக்கு கிடைக்கும். தந்தை நல்ல ஒரு தரமான ஆளாக இருப்பாங்க, சமூக அந்தஸ்து உள்ளவங்களாக இருப்பாங்க, பிள்ளைகளுக்காண்டி தனது கடமைகளை சரிவர செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. நம்மளை பிதிர்வழி அருமை பெருமைகளை மற்றும் அவருடைய பிதிர்வழி அன்பு, அரவணைப்பு, ஆதரவு எல்லாமே நம்மளுக்கு கிடைக்குமான்னு சொல்லக்கூடிய இடம் அந்த 9ஆம் இடம் தாங்க. ஒருவர் நல்ல சுகபோகங்களை வாழ்ந்தார், அவர் நல்லா பாக்கியவான், கொடுத்து வச்சவங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இதெல்லாமே கால ஜாதகத்தில் 9ஆம் இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா தான் நம்ம இவங்களுக்கு இந்த அமைப்பு இருக்குதா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடம். இப்போ ஜாதகரோட தொழில் அப்படிங்கிறப்ப, அதாவது உலகத்தில் எத்தனை பேர் எத்தனையோ விதமான தொழிலெலாம் செய்வாங்க, ஆனால் இந்த ஜாதகருக்கு என்ன தொழில் அமையும் அப்படிங்கிறத அவருடைய ஜாதகத்தில் 10ஆம் இடத்தை வச்சு தான் நம்ம முடிவு செய்ய முடியும். அதே போல் அந்த தொழிலில் அந்த ஜாதகர் வளர்ச்சியை கொடுக்குமா, அல்லது அந்த தொழிலில் நஷ்டம் ஏற்படுமா, நிறைய தொழில் நிறுவனங்கள் அமைப்பாரா, என்ன தொழில் இவருக்கு செய்தால் இவர் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம அந்த ஜாதகத்தில் உள்ள 10ஆம் பாவமான தொழில் ஸ்தானத்தை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். அதே போல் ஒரு ஜாதக தனி பகவான் எந்த கிரகத்தை டிகிரி வேறையாக தொடுகிறாரோ அது சம்பந்தமான தொழில் கண்டிப்பாக அந்த ஜாதகர் தங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது செய்யாமல் இருக்க மாட்டாங்கங்க. அது அந்த சனி பகவான் எந்த கிரகத்தை தொடுறாரோ அந்த கிரகம் மூலியமாக தான் இவருக்கு அந்த கிரகத்தோட காரக ரீதியான தொழில் தான் இவங்களுக்கு அமையுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 11ஆம் இடம் அப்படிங்கிறப்ப இந்த 11ஆம் இடம் தான் அனைத்து வெற்றிக்கும் சொல்லக்கூடிய இடம் இந்த 11ஆம் இடம். காரிய வெற்றி, தொழில் வளர்ச்சி வெற்றி, தொழில் மூலம் லாபம், மூத்த சகோதரர் மூலம் உறவு, அனைத்து விதமான ஆசைகள் நிறைவேறும் இடம் இந்த 11ஆம் இடம் தான். அப்படிங்கிறப்ப மூத்த சகோதரன் அன்பு, அரவணைப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது இந்த 11ஆம் இடம். 2வது திருமணத்தை சொல்லக்கூடிய இந்த 11ஆம் இடம் தான். அனைத்து விதமான காரிய வெற்றி, நல்ல நண்பர்கள், நாம் விரும்பியது அனைத்தையும் இந்த 11ஆம் இடத்துல வச்சு தான் நம்மளுக்கு அது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா 12ஆம் இடம். 12ஆம் இடம் சிறப்பாக இருந்தால் தாங்க ஒருத்தருக்கு நல்ல தூக்கமே வரும். அதாவது ஒருத்தர் ஏழையாக இருந்தால் கூட படுத்த உடனே நிம்மதியாக தூங்கிடுவாங்க. ஒருத்தர் காசு பணம் சொத்து சுகம் என்ன தான் இருந்தாலும் அவங்களால
சில நேரம் தூங்க முடியாது, நல்லா தூக்கம் கிடைக்காது. அப்போ இதெல்லாம் அவருடைய ஜாதகத்தில் 12ஆம் இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம பலன் சொல்லுவோம். அதே போல் வெளிநாடு செல்லும் யோகம் இருக்குதா, வெளிநாடு சென்று வருவாரா, அல்லது அங்கேயே செட்டில் ஆயிடுவாரா, இப்படிங்கிறதையும் நம்ம அந்த 12ஆம் இடத்தை வச்சு தான் நம்ம நிர்ணயம் பண்ண முடியுங்க. அதே போல் இவங்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கை, அயன சயன ஸ்தானம் இதெல்லாமே சொல்லக்கூடிய இடம் அந்த 12ஆம் இடம் தான். அப்போது ஒருவரோட ஜாதகத்தில் 2வது தொழில், 2வது முதலீடு இதெல்லாமே சொல்லக்கூடியதும் 12ஆம் இடம். மருத்துவமனை செலவு விரயங்கள் செய்யதும் இந்த 12ஆம் இடம் தான். அப்போ அவங்களுக்கு அந்த 12ஆம் இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம இந்த பலன்லாம் அவங்களுக்கு நம்ம சொல்லலாம். அப்போ ஒரு ஜாதகத்தில் உச்சந்தளம் முதல் உள்ளங்கால் வரைய, அதே போல் 12 அவங்க பிறப்பு முதல் அவங்க இறப்பு வரைய 12 பாவங்களை ஆராய்ந்து அவங்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்க பிறந்த நட்சத்திரத்திலேருந்து தசாபுத்தியிலேருந்து இப்போ அவங்களுக்கு எந்த திசை நடக்குது, இல்லை எந்த திசையில் அவங்களுக்கு அதை அனுபவிப்பாங்க அப்படிங்கிறத அவங்க பிறப்பு ஜனன ஜாதகத்தை வச்சு தான் நம்ம நிர்ணயம் பண்ண முடியும். கோச்சார கிரகங்கிறது ஒரு கிரகம் ஒரு கிரகத்தை ஒரு கோள் இன்னொரு கோளை சார்ந்து போகிறது தான் கோள்சாரம். அப்போ ஒரு கிரகம் ஒரு ஜனஜாதகத்தில் ஒரு கிரகம் இருக்கிற இடத்த கோச்சார கிரகங்கள் தொடுறப்ப அதோட பலனை கொடுக்கும். அப்போ அப்படிங்கிறத கோச்சார கிரகம். அப்படிங்கிறப்ப நம்ம ஜனன ஜாதகத்தில் அந்த கிரகம் எந்த அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் நம்மளுக்கு என்ன பலன் நடக்குது அப்படிங்கிறத நம்ம நிர்ணயம் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசிக்காரங்களுக்கெல்லாம் ஆஹோ ஓஹோன்னு இருப்போம். அதாவது கன்னி ராசிக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் ரிஷபத்தில் குரு பகவான் 5ஆம் இடமான கன்னியை பார்க்குறாரு. ரிஷபத்தில் அமர்ந்து கன்னியை 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. 7ஆம் பார்வையாக கன்னி ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதே போல் 9ஆம் பார்வையாக கன்னி ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு அப்படின்னு நம்ம ஆஹோ ஓகன்லாம் சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனால் உண்மையிலே கன்னி ராசிக்காரவங்கள்ட்ட கேட்டால் தான் தெரியும் இப்போ அவங்க என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு. அதாவது அது அந்த குரு பகவான் பார்வை 5, 7, 9 பார்வை நல்ல பார்வை தான். ஆனால் அந்த குரு பகவான் அவங்களுடைய ஜாதகத்தில் எங்கே இருக்கிறாரு, எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறத வச்சு தான் அவர் லக்னத்துக்கு சுபரா அப்படிங்கிறத வச்சு தான் யோகக்காரரா அப்படிங்கிறத வச்சு தான் அவங்களுக்கு நம்ம முடிவு செய்ய முடியும். அப்படிங்கிறப்ப ஜனனகால ஜாதகமே பலன் சொல்வதற்கு துல்லியமாக பலன் சொல்வதற்கு நம்ம ஜனனகால கிரக நிலையே என்ற எனது வாதத்தை முடித்துக்கொள்கிறேன். எனக்கு இந்த தலைப்பில் பேச வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திய தலைவி மற்றும் அனைத்து சகோதரிகளுக்கும் எனது வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நன்றி.